ப்ரோ, கரூரில் டிவிகே மாநாட்டில் நடந்த பரபரப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? கருத்து சொல்கிற அளவுக்கு நான் அரசியல்வாதியும் இல்லை ப்ரோ, அரசியல்வாதியோட மயனும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அந்த கரூரில் இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னோட கண்ணீர் வணக்கத்தை நான் தெரிவித்து கொள்கிறேன். அண்ணன் செந்தமிழ் சீமான் பார்த்தீங்கன்னா, தம்பி அரசியலுக்கு வராப்புல நல்லது தான். ஆனால் அரசியல்ன்றது பெரிய அகலி, அதில் முதலைகள் இருக்கும், பார்த்து கால் வைங்க அப்படின்னு அண்ணன் முன்னாடியே சொன்னாப்புல. பட் அதுக்கு விஜய் அண்ணா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பெரிய அகலி முதலைகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க. ஒரு நக்கலாக அண்ணன் சொன்னார் விஜய் அண்ணா. ரைட், ஓகே. அண்ணன் விஜய் அண்ணா மேலே இதில் எந்த வித தவறும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் கேட்டிருக்காங்க, எனக்கு சரியான இடம் வேணும், மக்கள் அவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் தரலை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு தலைவனாக அண்ணன் இந்த இடத்துல வந்தால் சரி ஆகுமா அப்படின்னு யோசிக்காமலும் சரி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டார். ஓகே. ஆனால் நம்ம மக்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு உணவு இருக்கா அது இருக்கா அப்படின்னு எதுவுமே யோசிக்கலை. ஸோ இவ்வளோ நேரம் இவ்வளோ நெருக்கடியில் யாருனாலையும் இருக்க முடியாது அப்படின்றதா உண்மை. இவ்வளோ மக்கள்கள் இறந்துருக்காங்க. என்னதான் விஜய் அண்ணாவும் சீமான் அண்ணாவுக்கும் ஒரு சில வாக்குவாதம் இருந்தாலும் சம்பவம் நடந்த இடத்துல அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் இறங்கி ஒரு கண்ணீர் வணக்கத்தையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக 2 வாரத்தினால் பேசிட்டு போயிருக்காப்புல. ஸோ இந்த இடத்துல விஜய் அண்ணா இதை பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வருத்தமடைஞ்ச ஒரு பேச்சை பேசியிருந்தா, ஒரு கண்ணீர் வணக்கத்தை சொல்லியிருந்தா, ஸோ இவ்வளோ பேர் விஜய் அண்ணா மேலே வெறுப்பாக இருக்க மாட்டாங்க, எதிர்ப்புகள் தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு தலைவனாக தான் பார்த்துருப்பாங்க அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனு. ஏசி அறையிலிருந்து மக்களுக்காக அரசியலுக்கு வர்றது வேற, சிறையிலிருந்து மக்களுக்காக அரசியலுக்கு வர்ற தலைவன் வேற. ஸோ சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை. யாருக்கு போடணும், யார் தலைவன், யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஸோ நான் சொன்னது சரியா தவறா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.